வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டம் மிதிவண்டி கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு மாநில சாலை மிதிவண்டி சாம்பியன்ஷிப் 2026 போட்டி சிறப்பாக நடைபெற்றது. காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பாதரக்குடி பகுதியை மையமாக கொண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாநில அளவிலான இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியை தமிழக கனிமவளத்துறை அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு கொடியசைத்து துவங்கி வைத்தார். போட்டியாளர்களை வாழ்த்திய அவர் இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தையும் உடல் நலம் மற்றும் ஒழுக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற போட்டிகள் முக்கிய பங்காற்றுகின்றன என தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போட்டிகளில் அண்டர் 16, அண்டர் 18, அண்டர் 23 ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகள், ஓபன் ஆண்கள், ஓபன் பெண்கள் பிரிவுகள் என பல பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் சிறப்பு குழந்தைகளுக்கான மிதிவண்டி போட்டியும் நடத்தப்பட்டு பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடைபெற்ற இந்த போட்டியில் வீரர்கள் வேகமாக மிதிவண்டியை இயக்கி பார்வையாளர்களின் பாராட்டுகளை பெற்றனர். மாநில அளவிலான இந்த மாபெரும் விளையாட்டு விழா காரைக்குடிக்கு பெருமை சேர்ப்பதுடன் சிவகங்கை மாவட்டத்தில் மிதிவண்டி விளையாட்டிற்கு வளர்ச்சியையும் புதிய உத்வேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விளையாட்டை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம் என்ற உயரிய நோக்கத்தை எடுத்துரைத்த இந்த மாநில அளவிலான சாலை மிதிவண்டி சாம்பியன்ஷிப் போட்டி விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் பாராட்டை பெற்று சிறப்பாக நிறைவடைந்தது. பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பயணியுங்கள் அறிஞர் பார்வை செய்திகளோடு. சிவகங்கை மாவட்ட புகைப்பட கலைஞர் சாத்தையாவுடன் ரேணுகா முத்துக்குமார்.